காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பக்தர்களின் அனுபவங்களை நாம் பிரதிவாரம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க போது குலதெய்வம் தெரியாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு அன்பருக்கு பெரிவா கொடுத்த அனுபவங்களை தற்போது பார்ப்போம். பெரிவா நாகைப்பட்டினம் அருகில் ஒரு கேம்பில் இருக்கிறார். பூஜை சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்து கொண்டிருக்கிற தருணத்தில் பெரிவா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து வருகிறார். அந்த சமயம் ஒரு ஏழை விவசாயி பெரிவாவிடம், பெரிவா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையில் ஒரு சில தருணங்களில் ஏண்டா இருக்கும் அப்படின்லாம் தோணுது அப்படிங்கும்போது பெரிவா என்ன கேட்குறா, உன் குலதெய்வத்தை நீ வழிபடுறியோ இல்லையோ அப்படின்னு பெரிவா கேட்குறா. அதுக்கு அந்த விவசாயி, எனக்கு குலதெய்வமே தெரியாது பெரிவா, என்னோடய அப்பாவும் சரி தாத்தாவும் சரி யாரும் சொல்லலை அப்படின்ட்டு சொல்கிறா. உடனே பெரிவா, நீ போயிட்டு உன் குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வா, உனக்கு தெரியும் சொல்லுவா, கொல்லப்படாத, உன் குலதெய்வத்தை பார்த்து தரிசனம் பண்ணி உனக்கு என்ன முடியுமோ உன் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வா, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அவளும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவளோட சொந்தக்காரா மூலமாக அவளுக்கு ஒரு குலதெய்வத்தை தெரியப்படுறா. ஒரு கிராமத்துக்கு நடுவில் ஒரு சின்னோண்டு கல்லாக அவள் குலதெய்வம் பேச்சியம்மன் அப்படின்ட்டு அம்பாள் நாமத்தோட விக்கிரகம் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கல்லாக அவள் முன்னோர்கள் வழிபட்டிருக்கா. இது இவருக்கு தெரியப்பட்டு அங்கே போகிறார். ஒரே புல்லுமா மலைஞ்சு கிடக்கிற இடத்துல இதெல்லாம் க்ளீன் பண்ணி அவர் அந்த இடத்துல விளக்கெல்லாம் ஏற்றி அவருக்கு வசதிக்கு முடிஞ்ச அளவுக்கு அவுள் பொறிகளில் இதெல்லாம் வச்சு பிரார்த்தனை பண்ணி நல்லா பண்ணியிருக்கா. 2-3 வருஷம் கழித்து திருப்பி பெரிவா அதே ஊரில் கேம்ப்பு போயிருக்கும்போது அதே அந்த விவசாயி திருப்பி வந்து பெரிவா கேட்குறா, என்னப்பா உன் குலதெய்வத்தை பார்த்துட்டியா அப்படின்னு. பார்த்துட்டேன் பெரிவா, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், அன்றைக்கி கஷ்டப்பட்டு இருந்தேன், நீங்கள் சொன்னீங்க குலதெய்வ தரிசனமும் நல்லா நடக்கும் அப்படின்ட்டு. அதுமாரி எங்கள் குலதெய்வம் இந்த ஊரில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுமாரி போயிட்டு நான் வசதிக்கு என்ன முடியுமோ போய் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் பெரிவா, கஷ்டங்கள்லாம் இல்லை, நான் நல்லா இருக்கேன், என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு இந்த கதையோட உள்நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி பல பேருக்கு நம்மளோட குலதெய்வமே தெரிய மாட்டேங்குது. கிரிவலம் போகிறேன், இங்கே போகிறேன்னு சுற்றுறா. ஆனால் நம்ம குலதெய்வத்துக்கு போகிறதுக்கு அவளுக்கு ஒரு பேச்சு எடுக்க மாட்டா, குலதெய்வத்துக்கு போக மாட்டா. முதல்ல நாம் எல்லாம்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கு முதல் முக்கியம் நம்மளோட குலதெய்வம். நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாமல் எத்தனை தெய்வங்களை போய் வழிபாட்டாலும் அது பலன் இல்லை. ஆகவே முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. அப்போ நீங்கள் எத்தனை சுவாமிகளை போய் வழிபாடு பண்ணும்போது அது பலன்கள் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும். அதனால் நம்ம குலதெய்வத்தை நாம் நித்தியம் வழிபடுவோம். வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்துக்கு போகிறேன்னு நம்ம ஒரு ஃபிக்ஸிங் பண்ணிக்காதீங்க. இப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்தோட பெயரை நித்தியம் உச்சாரணம் பண்ணுங்க மனசில். அப்போ குலதெய்வம் உங்கள் வீட்டில் நின்று பேசும், உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கும். ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா சொன்ன வழிகளை நாம் பின்பற்றுவோம். கஷ்டங்களிலிருந்து விலகி நல்கதி அடைய ஸ்ரீ 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 மகாபெரிவாவின் பரிபூர் அனுகிரகத்தை பெற பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.